வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு S3 சொல்யூஷன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டெனோ கிரேட் 3 அவங்களுடைய ஒர்க் நேச்சர், டியூட்டிஸ், ப்ரமோஷன், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் அதோட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் காமனாக எல்லா ஸ்டெனோஸ்க்கும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலான்ட்டு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக அந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம என்னென்னு பார்ப்போம். அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சியில் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட், அதாவது இந்த பிடின்னு ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா, பஞ்சாயத்து டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா இதுதான் அங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ். அதாவது பொதுவாக ஸ்டெனோனா என்னென்னா, ஒரு ஆஃபீஸரோட பிஏ, அவரோட ஏதாவது விசிட் போயிட்டு வந்தாருன்னா அவர் கொடுக்குற அவர் கூட விசிட் போகணும். மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து விசிட் போகணும். அவங்க ஏதாவது நோட், அங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இந்தந்த ஆஃபீஸஸ் தான் இருக்குது. அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா சேர்பர்சன் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான், பட் அவருக்குன்னு தனியாக பிஏ இருக்காங்க. அது அவங்க கீழே வர மாட்டீங்க. அந்த ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் டிஆர்டிஏக்கு வந்து ஒரு ஸ்டெனோ. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் பஞ்சாயத்துக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆடிட்டு, அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு ஒரு ஸ்டெனோ இருக்கும். சரிங்களா, இதுதான் இருக்கும். மொத்தம் 4 ஸ்டெனோ தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பொறுத்தளவுக்கு. பட் ஆஃபீஸர்ஸ் இவ்வளோ இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஸ்டெனோ கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா, அதாவது ஸ்டெனோ ஆத்தரைஸ்ட் பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா கலெக்டரேட் ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் விங்லையும், அசிஸ்டன்ட் டைரக்டர் பஞ்சாயத், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆடிட், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விங் ப்ராஜெக்ட் டைரக்டர், அதான் டிஆர்டிஏ சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் டைரக்டர், ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் டிஆர்டிஏ, அவருக்கு ஒரு ஸ்டெனோ. மொத்தம் 4 ஸ்டெனோ. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் 4 ஸ்டெனோ. டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் ஸ்டெனோ ஒர்க் பண்ணுவீங்க. அதாவது கலெக்டரேட்டில் மட்டும்தான் ஸ்டெனோ ஒர்க் பண்ணுவீங்க. பாக்கி தாலுக்காவில் இந்த மற்ற ஆஃபீஸஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண மாட்டீங்க. சரிங்களா, 4 போஸ்ட்டுமே அங்கே தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஸ்டெனோ கிரேடில் 3 இருக்குது. கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3. கிரேட் 3லேருந்து கிரேட் 2 போகலாம், கிரேட் 2லேருந்து கிரேட் 1 போகலாம். அதாவது கிரேட் 3 இப்போ இருக்கீங்களா, 20,600 to 65,500 இதுதான் கிரேட் 3யோட சேலரி. இந்த சேலரி ஈக்குவலன்ட் டு அசிஸ்டன்ட். அதாவது இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்க அந்த பே ஸ்கேல் வந்து அசிஸ்டண்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டான பே ஸ்கேல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரமோஷன், இதே ஸ்டெனோ கிரேடில் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரமோஷன் கிரேட் 2 35,400 1,12,400 வரைக்கும் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ கிரேட் 1 அப்போ 36,900 1,16,600 வரைக்கும் வரும். அதாவது இந்த கிரேட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் இருக்க சூப்பர்டென்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு பே ஸ்கேல். சரிங்களா, இப்போ வந்து ஸ்டெனோ கிரேடுக்குன்னு தனியாக ஒரு ஜியோ போட்டிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் ஸ்டெனோ கிரேடில் கண்டினியூ பண்ணலாம் ப்ரொபகேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம். இல்லைன்னா நீங்கள் வந்து அசிஸ்டண்ட்டாக மாறிக்கலாம். ஸோ அசிஸ்டண்ட்டாக மாறி அந்த டிபார்ட்மெண்ட்டில் அடுத்து என்னென்ன ப்ரமோஷன்ஸ் இருக்கோ அந்த ப்ரமோஷன் ஸ்கேலில் நீங்கள் போகலாம். இதுதான் அந்த ஸ்டெனோ. அதாவது என்னென்னா, இது வந்து ஒரு ஜியோ ரூல்ஸ், தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ், போஸ்ட் ஆஃப் ஸ்டெனோ கிரேட் 3 and 2, இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் நீஸ் டு த போஸ்ட் ஆஃப் ஸ்டெனோ கிரேட் 2 and ஸ்டெனோ கிரேட் 3 and 2. அது அமெண்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. என்னைக்குன்னா இது வந்து இந்த ஜியோ வந்து பார்த்தா 28/5/2019 ஜியோ. சரிங்களா, அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபுல்லி குவாலிஃபைடு அப்ரூவ்டு ப்ரொபகேஷன் இந்த கேட்டகரி ஆஃப் ஸ்டெனோ கிரேட் 3. அவங்க வந்து ஸ்டெனோ கிரேட் 3ல் இந்த ப்ரொபகேஷன் பீரியட் முடிஞ்சவங்க அவங்க ஸ்டெனோ டைப்பிஸ்ட் கேட்டகரியில் இருக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் அதாவது அவங்கள வந்து ஸ்டெனோ கிரேட் டைப்பிஸ்ட் 2க்கு வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெனோ கிரேட் வந்து 15 வருஷம் கம்ப்ளீட் ஆனால் தான் அவங்க வந்து ஸ்டெனோ 2 வந்து அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டெனோ கிரேட் டைப்பிஸ்ட் கிரேட் 2 அவங்க வந்து shall be considered for the promotion to the category 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டகரியாக ஆகலாம் ஆன் சச் ப்ரொமோஷன்ஸ். அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 15 வருஷம் ஆகணுங்கிறாங்க. அப்போ ஸ்டெனோ கிரேட் 3லேருந்து 2க்கு 15 வருஷம், திரும்பி 2லேருந்து 1க்கு 15 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருஷம் சர்வீஸ் ஆனால் தான் நீங்கள் ஸ்டெனோ கிரேட் 1 போவீங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆர்டர்லேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள். அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து ஸ்டெனோவாக இருந்தால் மட்டும்தான் இதில் இது பண்ணணும், அதர்வைஸ் உங்களுக்கு வந்து தேவையில்லை. சரிங்களா, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அதோட நோட்டிஃபிகேஷன். சரிங்களா, ஸ்டெனோ கிரேடாகவே கண்டினியூ பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ரேஞ்சில் இதே மாதிரி போவீங்க. அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டெனோ கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஷல் பி அட்டாச் டு தி செகண்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் எக்ஸப்ட் தி ஆஃபீஸர் ஒன் லெவல் பிலோ தி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ். அதாவது ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே, ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு, ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு லெவல் கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஸ்டெனோ கிரேட் 2 இருப்பாங்க
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த ஆர்டர். நீங்கள் ஸ்டெனோகிரேடில் கண்டினியூ பண்ணாலும் ஸ்டெனோகிரேடில் கண்டினியூ பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் ப்ரொபேஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை நான் ஸ்டெனோகிரேடை கண்டினியூ பண்ண விரும்பலை, நான் வந்து ஜென்ரலாகவே மற்ற கேட்டரில் போகிறேன் அப்படின்னா, எப்படி ஜூனியர் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் வந்து அப்புறம் அசிஸ்டண்ட்டில் ப்ரொமோஷன் ஆகிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் அசிஸ்டண்ட்டில் ப்ரொமோஷன் ஆகி அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன போஸ்ட் இருக்கோ அந்த போஸ்ட் வரைக்கும் நீங்கள் போகலாங்க. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியரான ஒரு ஜியோட கொடுக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் காமன். அதுக்கடுத்து நான் இன்னும் டைம் கிடைக்கும்போது மற்ற டீட்டெயில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக அந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கொரி இருந்தால் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9442648141 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டைம் கிடைக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் S3 Solution.